Hi dear students, நம்ம இப்போ பார்க்க போகிற லெசன் ஆல்ரெடி ப்ரீவியஸ் செஷனில் பார்த்துருந்தோம் இல்லையா, செகண்ட் லெசன் டைஜஸ்டிவ் சிஸ்டம். அதனோட கண்டினியூஸ் தான் நம்ம இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவாம்மா? டைஜஸ்டிவ் சிஸ்டம்னா என்னம்மா? செரிமான அமைப்பு. நம்மளோட உடம்புல நம்ம சாப்பிட்ற உணவு ஃபுட்டு எப்படி செரிக்கப்படுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்குற லெசன் தான் இது. ஓகேங்களா? ஆக்சுவலி இந்த ஹியூமன் டைஜஸ்டிவ் சிஸ்டமோட பிக்சர் ஷோ பண்ணியிருந்தேன் இல்லையா போன கிளாஸில். ஸோ டைஜஸ்டிவ் சிஸ்டமில் என்னென்ன ஆர்கன்ஸ்லாம் இதில் ஈடுபடுது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோமா. ஃபஸ்ட்டு மவுத்து, அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஃபுட் பைப்பு, ஸ்டொமக்கு, லார்ஜ் இன்டெஸ்டைன், ஸ்மால் இன்டெஸ்டைன், அண்ட் தென் லிவர், அண்ட் தென் லாஸ்ட் ஒன் இஸ் தேர் ஆனஸ். ஸோ திஸ் இஸ் த ஹியூமன் டைஜஸ்டிவ் சிஸ்டம் பற்றி பார்த்துருந்தோம். மவுத்லேருந்து ஃபுட் பைப் மூலயமா உணவு ஸ்டொமக் போகுது. ஸ்டொமக் போயிட்டு ஃபஸ்ட்டு ஸ்மால் இன்டெஸ்டைன் போகுது ஃபுட்டு, அண்ட் தென் நெக்ஸ்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன் போயிட்டு அதுக்கப்புறமா தேவையற்ற பொருட்கள் எங்கே வெளியேறுதுமா ஆனஸ் மூலமாக வெளியேறுதுங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்லைட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங். டைஜஷன் ஸ்டார்ட்ஸ் இன் த மவுத். டைஜஷன் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுமா? மவுத்தில் ஸ்டார்ட் ஆகுது. வி சீவ் த ஃபுட் வித் அவர் டீத். வி சீவ் த ஃபுட் வித் அவர் டீத். மென்று நல்லா நம்ம பற்களோட உதவியோட நம்ம எடுத்துக்கிற உணவை நம்மளாம் வாயில் நல்லா மெல்லணும். We have different types of teeth to chew the food and break it into pieces. நம்மக்கிட்ட different types of teeth பற்கள் காணப்படுது. ஸோ அதனால் பற்களின் உதவியால் நம்மளோட உணவு பிரேக் இட் இன்ட்டு ஸ்மால் பீசஸ், சின்ன சின்ன பீசஸாக நம்மளோட உணவு கட் பண்ணுறோம் நம்மளோட பற்களோட உதவியோட, டீத்தோட ஹெல்ப்போட. த ஷார்ப் டீத் இன் த ஃப்ரண்ட் ஹெல்ப் அஸ் டு பைட். த ஷார்ப் டீத் இன் த ஃப்ரண்ட் ஹெல்ப் அஸ் டு பைட். அதாவது ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஷார்ப் டீத் என்ன ஆகுதுன்னா நம்ம ஃபுட்டு கட் பண்ணுறதுக்கும். ஓகேவா? பைட் அண்டு கட் த ஃபுட் இன்டு ஸ்மாலர் பீசஸ். ஓகே, சின்ன சின்ன பீசஸ் நம்மளோட எடுத்துக்கிற உணவு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணுறதுக்கும் நம்மளோட ஃப்ரண்ட்டில் இருக்கிற டீத் யூஸ் ஆகுது. த பேக் டீத் ஆர் ஃப்ளாட். பேக் சைடில் இருக்கிற டீத் எப்படின்னா ஃப்ளாட்டாக இருக்கும். அண்ட் ஹெல்ப் டு கிரைண்ட் த ஃபுட் இன்டு எ பேஸ்ட். ஸோ என்ன ஆகுதுன்னா அந்த உணவானது நம்ம எடுத்துக்கிற உணவானது பேக் சைடு இருக்கிற பற்களால் என்ன ஆகுதுன்னா நல்லா அரைக்கப்படுது. ஓகேவா? இன்ட்டு த ஃபுட்டு இன்ட்டு த பேஸ்ட்டு இதுக்கு நம்ம சாப்பிட்ற உணவானது வாயிலே மவுத்லேயே அரைக்கப்படுது. ஓகேவா? சலிவா மிக்சஸ் வித் த ஃபுட். சலிவானா என்னன்னா உமிழ்நீர். சலிவா மிக்சஸ் வித் த ஃபுட். நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டு வாயில் மவுத்தில் இருக்குது. ஸோ அதனோட எது கலக்கப்படுதுன்னா நம்ம வாயில் இருக்கிற உமிழ்நீர். ஓகேங்களா? சலிவா மிக்சஸ் வித் த ஃபுட். சலிவா இஸ் ப்ரொடியூஸ்டு இன்சைட் அவர் மவுத். சலிவா இஸ் ப்ரொடியூஸ்ட் எங்கே உருவாகுது சலிவானா நம்மளோட மவுத்துக்குள்ளார, இன்சைட். ஓகேங்களா? இட் மிக்சஸ் வித் த ஃபுட் அண்ட் மேக்ஸ் த ஃபுட் சாஃப்ட் அண்ட் வெட். இட்டு மிக்சஸ் வித் இது இந்த சலிவா ஃபுட்டோட என்ன ஆகுதுன்னா மிக்ஸ் ஆகுது. ஓகேவா? அந்த ஃபுட்டு என்னவோ மாற்றப்படுதுன்னா சாஃப்ட் அண்டு வெட், மென்மையானதாகவும் காய்ந்த பொருளாகவும் எப்படி உணவு சலிவா மூலியமாக மாற்றப்படுது. ஓகேங்களா? டீத் கேன் நவ் ஈஸிலி பிரேக் டவுன் திஸ் வெட் ஃபுட் இன்டு த ஸ்மாலர் பீசஸ். டீத்துக்கு அப்போ ஈஸியாக இருக்குது இந்த சலிவா மிக்சிங்கால். ஓகே, சீக்கிரமாக அந்த ஃபுட்டு நல்லா மென்று நல்லா கட் பண்ணி சின்ன சின்ன அந்த ஃபுட்டை சின்ன சின்ன பீசஸாக, ஸ்மாலர் பீசஸாக என்ன ஆகுதுன்னா டைஜஸ்ட் பண்ணி உள்ளே அனுப்ப போகுது. ஓகேங்களா? இந்த கேர்ள்ஸ் சாப்பிட்றாங்க பாருங்கள். டைஜஷன் ஸ்டார்ட்ஸ் இன் மவுத். ஓகேங்களா? டைஜஷன் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுமா? ஸ்டார்ட்ஸ் இன் மவுத். ஓகேங்களா? And the next slide. The tongue help in mixing the food with the saliva. The tongue helps in mixing the food with the saliva. ஓகேவா? நம்மளோட டங்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, அதாவது நம்ம ஃபுட்டு கூட சலிவாவை மிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஃபுட்டு கூட சலிவாவை என்ன பண்ணுதுமா மிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது நம்மளோட டங். ஓகேங்களா? இட் ஆல்சோ புஷஸ் த சீவ்டு ஃபுட்டு. It also pushes the chewed food towards the food pipe. It also pushes நம்ம அழுத்தப்படுது. ஓகேங்களா? It also pushes towards the food pipe. The tongue helps in mixing the food with the saliva.
It also pushes the chewed food towards the food pipe. ஓகேங்களா. ஸோ ஃபுட் பைப்புக்கு வந்து அனுப்பப்படுது. த ஃபுட் பைப் மூவ்ஸ் த ஃபுட் ஃப்ரம் பேக் ஆஃப் அவர் த்ரோட் டு அவர் ஸ்டொமக். ஃபுட் பைப் வந்து ஃபுட் பைப்லேருந்து உணவானது மூவ் ஆகிட்டு எங்கே போகுதுன்னா ஸ்டொமக்கு போகும். ஸோ நம்மளோட ஃபுட் பைப் வந்து எங்கே காணப்படுதுன்னா த்ரோட்டுக்கு பேக் சைடு வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அங்கேருந்து ஃபுட் பைப் ஆனது ஸ்டொமக் வரைக்கும் போகுது. ஓகேங்களா. ஸ்டொமக் வால்ஸ் மேக் ஸ்குவீசிங் அண்ட் ரிலாக்ஸிங் மூமெண்ட்ஸ். ஸ்டொமக்கோட உள்சுவர்கள் வந்து எப்படி வந்து காணப்படுதுன்னா இதெல்லாம் உருவாக்கப்படுதுன்னா ஸ்குவீசிங் அண்டு ரிலாக்ஸிங் மூமெண்ட்ஸ். ஸ்குவீசிங் அண்டு ரிலாக்ஸிங் அழுத்துதல் மற்றும் நிதானமாக. ஸ்குவீசிங் மீன்ஸ் அழுத்துறது புஷ் பண்ணுறது. அண்ட் தென் ரிலாக்ஸிங் மீன்ஸ் நிதானம். ஓகேங்களா. ரிலாக்ஸிங் மூமெண்ட்ஸ் இப்படி தான் வந்து ஸ்டொமக்கோட வால்ஸ் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. தீஸ் மூமெண்ட்ஸ் ஹெல்ப்ஸ் டு மிக்ஸ் த ஃபுட் வித் த ஸ்டொமக் ஜூஸஸ். ஸோ இந்த மூமெண்ட்ஸ் வந்து எதுக்கு வந்து யூஸ் ஆகுதுன்னா ஸ்டொமக் ஜூஸ் கூட வந்து நம்ம எடுத்துன்னு போகிற ஃபுட்டு வந்து மிக்ஸ் ஆகிறதுக்காக இந்த ஸ்குவீசிங் அண்ட் ரிலாக்ஸிங் மூமெண்ட்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா. த ஸ்டொமக் ஜூஸஸ் ஹெல்ப் டு பிரேக் டவுன் த ஃபுட்டு. த ஸ்டொமக் ஜூஸஸ் என்னம்மா ஹெல்ப் பண்ணுதுன்னா பிரேக் டவுன் த ஃபுட்டை வந்து உடைக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. ஃப்ரம் த ஸ்டொமக் த ஃபுட் கோஸ் இன் டு த ஸ்மாலர் இன்டெஸ்டைன். ஃப்ரம் த ஸ்டொமக் த ஃபுட் கோஸ் இன் டு த ஸ்மாலர் இன்டெஸ்டைன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன துணியில் பிரிக்கப்பட்டு அந்த ஃபுட்டு ஸ்டொமக்கில் இருந்து ஃபுட்டு வந்து எங்கே எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா ஸ்மால் இன்டெஸ்டைன். ஸ்மால் இன்டெஸ்டைன்னா என்ன நம்ம பார்த்துருந்தோம் இல்லையாம்மா. என்னம்மா ஸ்மால் இன்டெஸ்டைன்னா சிறுகுடல். ஓகேங்களா. த லிவர் ப்ரொடியூசஸ் பைல் ஜூசஸ். த லிவர் ப்ரொடியூசஸ் பைல் ஜூசஸ். பித்த சாறு. ஓகேங்களா. பைல் ஜூஸ்னால் நம்ம பித்த சாறு. ஓகேங்களா. இட் ஹெல்ப்ஸ் இன் த டைஜஷன் ஆஃப் ஃபுட். அது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஃபுட்டை வந்து டைஜஷன் செரிமானம் பண்ணுறதுக்காக வந்து யூஸ் ஆகுது அந்த ஜூஸ். இன் த ஸ்மால் இன்டெஸ்டைன் the bile juice mixes with the food and breaks it down further. இந்த ஸ்மால் இன்டெஸ்டைனில் பைல் ஜூஸ் வந்து என்ன ஆகுதுன்னா மிக்ஸ் ஆகுது வித் த ஃபுட்டோட மிக்ஸ் ஆகுது அண்ட் பிரேக்ஸ் இட் டவுன் த ஃபர்தர். த வால்ஸ் ஆஃப் த ஸ்மால் இன்டெஸ்டைன் அப்சார்ப் ஆல் த யூஸ்ஃபுல் பார்ட்ஸ் ஆஃப் த ஃபுட். ஸோ நம்மளோட ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருக்கிற வால்ஸ் வந்து சுவர் பகுதி எப்படி இருக்குன்னா இட் கேன் பி அப்சார்ப் எல்லாத்தையும் வந்து நான் அதுக்கு யூஸ்ஃபுல்லான ஃபுட்டு எல்லாத்தையும் வந்து யூஸ்ஃபுல் பார்ட்ஸ் ஆஃப் ஃபுட்டில் இருக்கிற யூஸ்ஃபுல் திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் என்ன பண்ணுதுமா அப்சார்ப் பண்ணிக்குது. ஓகேங்களா. டைஜஷன் ஆஃப் ஃபுட் கெட்ஸ் கம்ப்ளீட்டட் இன் த ஸ்மால் இன்டெஸ்டைன். டைஜஷன் ஆஃப் ஃபுட் கெட்ஸ் கம்ப்ளீட்டட் இன் த ஸ்மால் இன்டெஸ்டைன். ஓகேங்களா. அதாவது டைஜஷன் ஆஃப் ஃபுட்டு வந்து கெட்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்டு ஸ்மால் இன்டெஸ்டைனில் வந்து என்ன ஆகுதுன்னா காணப்படுது. த ரிமைனிங் டைஜஸ்டட் ஃபுட் எல்லாமே எங்கே காணப்படுதுன்னா நம்மளோட ஸ்மால் இன்டெஸ்டைனில் காணப்படும். த ரிமைனிங் அன்டைஜஸ்டட் மெட்டீரியல்ஸ் இஸ் புஷ்டு த லார்ஜ் இன்டெஸ்டைன். ரிமைனிங் என்ன இருக்குன்னா அன்டைஜஸ்டட் செரிமானமாகாத பொருள்கள். ஓகேங்களா. அன்டைஜஸ்டட் ஃபுட் மெட்டீரியல்ஸ் இஸ் எங்கே தள்ளப்படுதுன்னா லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு தள்ளப்படுது. ஓகேங்களா. த ரிமைனிங் அன்டைஜஸ்டட் மெட்டீரியல்ஸ் இஸ் புஷ்டு டு த லார்ஜ் இன்டெஸ்டைன். ஓகேங்களா. லார்ஜ் இன்டெஸ்டைன்னா என்னமா சொல்லியிருந்தோம் நம்ம பெருகுடல். ஓகேங்களா. ஸோ இதில் ஸ்மால் இன்டெஸ்டைனும் லார்ஜ் இன்டெஸ்டைனும் நம்மளோட ஃபுட் டைஜஷனில் வந்து ரொம்ப பெரிய பங்கு வகிக்கிறது சொல்கிறாங்க. ஓகேங்களா. when the food passes through the large intestine water and some minerals get absorbed by the walls of the large intestine. அதாவது அன்டைஜஸ்டட் ஃபுட் எல்லாம் மெட்டீரியல்ஸ் எல்லாம் எங்கே தள்ளப்படுதுன்னா லார்ஜ் இன்டெஸ்டைன் தள்ளப்படுது. when the food passes through the large intestine water and some minerals get absorbed by the walls of the large intestine. ஓகேவா. அதாவது வாட்டர்ஸும் மினரல்ஸும் வந்து எது வந்து அப்சர்வ் பண்ணிக்குதுன்னா வந்து நம்மளோட லார்ஜ் இன்டெஸ்டைனோட வால்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்சர்வ் பண்ணிக்குது. ஓகேங்களா. ஸோ then it pushes the remaining waste matter into the anus. and then next வந்து லார்ஜ் இன்டெஸ்டைனில் அப்சர்வ் பண்ணதுக்கு தவிர மற்றது எல்லாம் வேஸ்டேஜ் எல்லாமே வந்து எங்கே வந்து புஷ் பண்ணப்படுதுன்னா வந்து ஆனஸ்க்கு வந்து புஷ் பண்ணப்படுது ஆசனவாய். ஓகேங்களா. ஆனஸ் pushes the undigested food waste out of the body. anus pushes the undigested food waste out of the body. ஆனஸ் வந்து புஷ் பண்ணுது அன்டைஜஸ்டடான ஃபுட்டை வந்து வேஸ்ட் ஆஃப் த பாடி. ஓகேங்களா. ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதோட வந்து இந்த செஷன் வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா.
அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம வந்து மீட் பண்ணுவோம். ஓகேம்மா, ப்ரிப்பேர் வெல் ஃபார் திஸ் லெசன்மா. see you later. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், டைஜஸ்டிவ் சிஸ்டம் பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். எப்படி வந்து நம்ம எடுத்துக்கிற உணவு எப்படி வந்து டைஜஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேம்மா? ஓகே, என்ஜாய்மா. Our topic for today is digestive system in humans. Digestion is a process in which complex food material is broken down into simpler substances. The digestion of food in humans takes place in the alimentary canal, which is a long tube extending from the mouth to the anus. The different parts of the alimentary canal are buccal cavity, food pipe or esophagus, stomach, small intestine, large intestine, and anus. Two glands, namely liver and pancreas, also help in digestion. The food is taken in through the mouth. It is chewed and mixed with saliva in the buccal cavity. Saliva is a digestive juice secreted by the salivary glands. The chewed food enters into the food pipe or esophagus and is then slowly pushed into a bag-like structure called stomach. The food is churned in the stomach to further break it down. The stomach also secretes mucus, digestive juices, and hydrochloric acid. The hydrochloric acid kills the bacteria in the food and makes the food acidic. The food then goes into a highly coiled tube called small intestine. The small intestine receives secretions from the liver and pancreas. The liver secretes bile juice, while the pancreas secretes pancreatic juice. The walls of the small intestine also secrete juices which help in further digestion of food. The inner surface of the small intestine has finger-like projections called villi. The villi have extensive network of blood vessels. The digested food is then passed into the blood vessels. The undigested food is passed into the large intestine. It is wider than the small intestine. Excess of water and salts are absorbed here, and undigested waste is passed out of the body through the anus.